ಆಶೀರ್ವದಿಕ ಮಾತಾರಾ ದೇವರನ್ನು ನಂಬಿ ಬಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ? நிச்சயமாய் சொல்கிறேன், ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, நிச்சயமாய் சொல்கிறேன். ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. கர்த்தரை நம்பி வருகிறவன் ஒரு நாளும் வெட்கப்படமாட்டான். ಕರ್ತನನ್ನು ನಂಬಿ ಬರುವವನು ಯಾವ ಕಾಲಕ್ಕೂ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சும்மா இந்த கள்ள போதனைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ಕಳ್ಳ ಉಪದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬಾರದು. பாருங்க, பிலிப்பு எக்ஸாக்ட்லி ஸ்போக். எந்த இடத்துல நான் மாயக்காரன் இருக்கிறான், மாயக்காரன் இருக்கிற இடத்துல அவர் ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. இதுதான் இம்பார்ட்டன்ட். ಮಾಟಮಂತ್ರ ಮಾಡುವ ಆ ವ್ಯಕ್ತಿ ಇರುವ ಅಲ್ಲೇ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ಮಾಯ வித்தை காட்டி ஜனங்களை இருக்கிறான். ಒಬ್ಬನು ಮಾಟ ತಂತ್ರಗಳನ್ನು ಮಾಡಿ ಜನರನ್ನು ವಶಪಡಿಸಿ, புரியுதுங்களா? ஆனா ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறாரு, கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியத்தை செய்கிறார். ஹalleluya. ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬರು ದೇವರಿಗಾಗಿ ನಿಜವಾಗಲೂ ಸತ್ಯವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವವರು. ஒரு கூட்ட ஜனம் போகுது, சீமோன் கிட்ட போகுது. ಸೀಮೋನ್ ಬಳಿ ಒಂದು ಕೂಟ ಜನರು ಹೋಗ್ತಾರೆ. ಆದರೆ பிலிப்பு பேசும்போது ಫಿಲಿಪ್ಪು ಮಾತನಾಡುವ ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಾರೆ, ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ, ஞானஸ்தானத்தை எடுத்தாங்க. ಜ್ಞಾನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவ ஜனமே, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರೀತಿ தேவனை ದೇವರ நான் சொல்லுகிறேன், ಇದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, உங்க வாழ்க்கையில ஒரு பகத்தறிவு ஞானம் வேணும். ನಮ್ಮಲ್ಲಿ ವಿವೇಚಿಸುವ ಆತ್ಮ ಬೇಕು. அந்த வசனத்தை படிங்க, 13ஆம் வசனத்தை ನೋಡಿದ್ರೆ அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றிக் கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தார். இது நல்ல ஒரு காரியம், இது ಒಳ್ಳೆಯ ವಿಷಯ. இப்போ சீமோன் அந்த இடத்தை பார்த்தான். என்னடா, நான் ஒண்ணுமே இல்ல, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, ನನಗಿಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರಲ್ವಾ? நம்ம எல்லாம் சின்ன பிசாசு குட்டி பிசாசுகளை விட்டு நின்று வேலை பண்ணோம். ನಾವು ಚಿಕ್ಕ ದುರಾತ್ಮ ಇಟ್ಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. இவரு அந்த சின்னதுல இருந்து பெரிய பிசாசு எல்லாத்தையும் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு ಆದ್ರೆ ಫಿಲಿಪ್ ಚಿಕ್ಕ